சூசான் நகரத்திலிருந்து ஒரு சட்டம் உண்டானது. இந்த குறிப்பிட்ட நாளிலே இவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்லுகிறது. யாருக்கு எதிரான சட்டம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான சட்டம். நாள் குறிச்சது யாரு? அவருடைய சத்துருக்கள் நாள் குறித்தாங்க. வேகமா எல்லாத்தையும் கொடுத்தமிச்சு எல்லா தேசங்களிலும் அது அப்படியே பார்க்கிற இடங்கள்லாம் ஒட்டப்பட்டிருக்குது. அதை பார்க்கும் போது ஐயோ நமக்கு நாள் குறிச்சிட்டாங்களே, அந்த தினத்தை நாம் எல்லாரும் பயங்கரமா மடிய போகிறோம், சாக போகிறோம்னு ஒரே துக்கம், அழுக. அந்த நாள் நெருங்கிட்டே வருது. என்ன தெரியுமா? எந்த நாளை சத்துருக்கள் குறித்திருந்தார்களோ அதே நாளை கர்த்தர் முடிவில் யூத ஜனங்களின் வெற்றியின் நாளாக மாற்ற தேவன் வல்லவராக இருந்தார். சில நேரத்தில் நமக்கு நாள் குறிப்பா இன்று அப்படின்னு பரலோகம் நமக்கு சொல்றதுக்கு முன்னாலே இன்றைக்கு நீ முடிஞ்சிரோடு பிசாசு சொல்லியிருப்பான். இன்றுன்னு உங்களுக்கு நாள் குறிச்சிருப்பாங்க. 3 மாசத்துல செத்துருவான்னு நாள் குறிச்சிருப்பாங்க. இப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில சில நாட்களை உலகம் குறித்து இதுதான் 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 சொல்லிக்கிட்டு இருக்கல, அதே நாளை அந்த நாளை கர்த்தர் உங்களுடைய நாளாக மாற்றி உங்கள் தலையை நிமிர செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அதனுடைய ஒரு அறிகுறியை இன்று நீங்கள் பார்க்கும்படி தேவன் உங்களுக்கு செய்வார். அதனுடைய உள்ளங்கை மேகத்தை இன்று நீங்கள் பார்க்கும்படி தேவன் செய்வார். அதனுடைய சத்தத்தை உங்கள் காதுகளிலே நீங்கள் கேட்கும்படிக்கு இன்று தேவன் உங்களுக்கு செய்வார்.